ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த குரூப் 2 எக்ஸாமில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருங்க. மிஸ்டேக் நம்பர் 1, சிலபஸ் நாட் கம்ப்ளீட்டட். இப்போ ஜிஎஸ்சில் மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் பாதி லெசன்ஸ் நான் கவர் பண்ணவே இல்லை. பாலிட்டி ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். யூனிட் 8 ஐஎன்எம் இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கவர் பண்ணவே இல்லை. ஓகேவா, இதுதான் நான் பண்ண பிக் மிஸ்டேக். அடுத்தது நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ், தமிழ், ஜென்ரல் தமிழில் ஓல்டு புக்கை நான் கம்ப்ளீட் பண்ணல. அதே மாதிரி நியூ புக்கில் 11th 12th எதுவுமே நான் படிக்கலை. இதுதான் நான் பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். மிஸ்டேக் நம்பர் 2, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் நல்லா படிச்சுட்டு இன்னொரு நாள் படிக்காமல் இந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் செகண்ட் பிக் மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 3, மோட்டிவேஷன். ஆல்ரெடி நான் அப் அண்ட் டவுனாக படிச்சுட்ருக்கேன். ஒரு நாள் நல்லா படிக்கிறேன், இன்னொரு நாள் படிக்கிறதில்ல. இந்த மாதிரி போயிட்டுருக்கா. இப்போ ஓகே நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கலாம், மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கலாம் அப்படின்னு. மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறனால ஒரு ½ an hour நம்ம ஃபயராக இருக்கும். இல்லைனா அப் டு 2 days கிட்ட நம்மளுக்கு ஃபயராக இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 2 daysக்குள்ளே டக்குன்னு எல்லாமே ஃபினிஷ் பண்ணுவோம். 3rd day என்ன ஆகுதுன்னா அந்த ஃபயர் அப்படியே கொஞ்சமாக குறையுது. என்னடா இது இப்படி இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. இந்த மோட்டிவேட் ஆகிறது நம்ம அதுக்கப்புறம் படிக்கிறது இது இருக்கவே கூடாது. டிசிப்ளின் தான் முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதிலிருந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு படிக்காமல் நம்ம டிசிப்ளினாக ஒரு 3 hours 3 hours படிக்கணும். டிசிப்ளினாக அதை பண்ணாவே நம்மளுக்கு ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டேக் நம்பர் 4, இன்றைக்கி என்னால் படிக்க முடியாட்டினா நான் நானே ஒரு ரீசன் சொல்லிக்குவேன். ஓகே, எனக்கு இன்றைக்கி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது, என்னால் முடியல, இன்றைக்கி எனக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு ரீசன் நானே கொடுத்துக்கிறது. அது லேசினஸ் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் உண்மையாலுமே பெயினாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் கண்டிப்பாக படிக்க முடியாது தான் என்னால். பட் இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணாமல் ஓகே எனக்கு பெயினாக இருக்குது, சரி ஓகே ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் லேசியாக இருப்பேன். சில டைம்ஸ் நான் நல்லா தான் இருப்பேன், பட் ஆனால் படிக்க மாட்டேன். இன்றைக்கி எனக்கு படிக்கிறதுக்கு மைண்ட் செட் இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. இது கண்டிப்பாக லேசினஸில் தான் வரும். இந்த லேசினஸ்னால் மோஸ்ட்லி நான் படிக்கலை, அதனால் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணல. இது ஒரு பெரிய மிஸ்டேக். மிஸ்டேக் நம்பர் 5, ஸோ எல்லாத்துக்கூடயும் நான் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, அவங்க அவ்வளோ முடிச்சிட்டாங்க, நான் என்ன இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அப்போனா நான் அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி பண்ணுறது, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிப்பேன். ஓகே, அவங்களாம் மார்க் வாங்கிடுவாங்க. இது ஜெலஸ்னு சொல்ல முடியாது, பட் நான் இன்னும் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். நாமளும் டக்குன்னு படிக்கணும், இது அப்படி தான் வரும். அதனால் நான் கம்பேர் பண்ணிவிட்டு நானே டீமோட்டிவேட் பண்ணிக்குவேன். ஓகே, என்ன டைம் கம்மியாக தான் இருக்குது, முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீமோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துக்கிறது. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். மிஸ்டேக் நம்பர் 6, இன்னும் எக்ஸாமுக்கு 1 month தான் இருக்குது, 45 days இருக்குது, 30 days இருக்குது, இந்த மாதிரி 2 months தான் இருக்குது. இந்த மாதிரி நானே இது பண்ணிக்குவேன். அதுக்குள்ளே எப்படி இவ்வளோத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே, இவ்வளோ டைம் இருக்கே, நம்ம இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அதை படிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கல. இன்னும் கம்மியாக தான் டைம் இருக்குது, எப்படி இவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அதனால் மோஸ்ட்லி படிக்கிறதுக்கு மைண்ட் செட் வராது. எப்படி இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் மிஸ்டேக் தான். இதுவும் நான் பண்ண மிஸ்டேக். அந்த இருக்கிற டைம், இப்போ 2 monthsனால் அந்த இருக்கிற டைமில் நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம பிளான் போட்டு கரெக்டாக படிச்சிருந்துருக்கணும். பட் நான் அதை பண்ணல. லேசியாக சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே லேசியாக நான் இருந்துட்டேன். இது ஒரு ரீசன் தான். மிஸ்டேக் நம்பர் 7, ஐஎன்எம்மில் இம்பார்ட்டண்டான ஒரு டேட் படிக்கிறோம்னா அதுக்கு ஷார்ட்கட்டு வைக்கிறது இல்லை. பாலிட்டி ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம்னா இந்த ஆர்டிக்கல் இது அதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி இந்த மாதிரி நான் ஷார்ட்கட் வைக்காமல் நான் படிக்கிறது, அப்படியே மக்கப் மட்டும் பண்ணுறது. இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்னு எனக்கு தெரியுது.
அதை நம்ம டெய்லியுமே அதை நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து மெமரைஸ் ஆகிக்கும். இப்போ வந்து நான் எப்படின்னா, இப்போ அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இந்த மாதிரி படிச்சிட்டேன்னா ஓகே, அதுக்கப்புறம் அதை நான் வந்து மறுபடியும் வந்து படிக்க மாட்டேன். அப்படி படிக்காதனால அது வந்து மறந்துடுது. இதே நம்ம படிக்கும் போதே அந்த டேட்ஸுக்கு அந்த இயர்க்கெல்லாம் நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு படித்தோம்னா, ஆர்டிக்கிளுக்கெலாம் ஷார்ட்கட் வச்சு படித்தோம்னா டக்குன்னு வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ வந்து நான் ஷார்ட்கட் வச்சு படிக்காதது ரொம்ப பெரிய மிஸ்டேக்குன்னு தான் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் நம்பர் 8, ரிவிஷன் ஒழுங்காக பண்ணல. ஒரு 2-3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் இந்த மாதிரி படித்ததுக்கப்புறம் அதை நான் மறுபடியும் வந்து எடுக்கிறதே இல்லை. லாஸ்ட் டைம் குரூப் 4ல் என்ன மிஸ்டேக் பண்ணணும், மறுபடியும் அதே மிஸ்டேக். ஏன்னா ஆல்ரெடி ப்ராப்பராக படிக்கிறது இல்லை, டைம் வேஸ்ட் பண்ணுற இதெல்லாமே இருக்குது. ஸோ வந்து நான் ரிவிஷனும் கரெக்டாக நான் ப்ராப்பராக வந்து பண்ணவே இல்லை. படித்ததும் மறந்தது காரணமே ரிவிஷன் பண்ணாதது தான். மிஸ்டேக் நம்பர் 9, ஸோ டெஸ்ட்டு வந்து ப்ராப்பராக வந்து நான் போடலன்னு தான் வந்து சொல்லணும். இப்போது நான் வந்து ஜென்ரல் தமிழ்லாம் வந்து படித்தேன். அந்தந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் கரெக்டாக டெஸ்ட்டு போட்டிருந்துருக்கணும், நான் போடல. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். போன குரூப் 4ல் என்ன மிஸ்டேக் பண்ணணும், மறுபடியும் அதே மிஸ்டேக் வருது. அதே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் ஆச்சு நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் வந்து இருக்கேன். நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணியே தீரணும். இது வந்து எனக்கு ரொம்ப பிக் லெசன். இதுக்கு மேலே நான் இனிமேல் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ண மாட்டேன். நான் வந்து நினச்சிட்ருக்கேன், பண்ணவும் கூடாது. இதுக்கு மேலே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இல்லை. பார்க்கலாம், டூ ஆர் டை, அதுதான். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸுன்னு எனக்கு தெரியும். இனிமேலாச்சு இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணாமல் இருக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.